நாளைய தினம் நான் ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு ஒரு கால பயணமாக நான் மேற்கொள்ளவிருக்கிறேன். நம்முடைய தமிழ் சமுதாயம் சுயமரியாதையோடு தலைநிமிர்ந்து நடைபெறுவதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். உலகின் மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன். என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கியாபி விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம், அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க, இங்க பாருங்க. இந்த பக்கம் பெரியார் வெறும் சொத்துக்கு அதிபதி. சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வாவுசி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்தன் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன். இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல். இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கிழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணெய் வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்ல. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம். இந்த மாதிரி பெரியார், நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வச்சிருக்கீங்க. இதை படிக்கும் போது எனக்கு என்ன சொல்ல வருது? உங்க ஆள் ஒண்ணும் இல்ல, எனக்கிட்டே சிபாரிசு கடிதம் எழுதணும் தான் அப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா? எதுக்கு வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? என்ன என் பாட்டன் வாவூசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அளிச்சான். நீங்க அளித்தது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடினவன், போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? ரெண்டு பேர் சிந்தனையும் ஒன்னா. ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர். இவர் என்ன? இவர் யாரு? முதல்ல அவன் ஆகப்பெரும் தத்துவார்த்தவாதி. இவர் யாரு? தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போய் அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா? அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா, ஒரு இனத்திற்கா, உலக பொதுமைக்கா? சொல்லுங்க. உலக பொதுமைக்கா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா, ஒரு சமூகத்திற்கா, ஒரு நாட்டுக்கா, உலக பொதுமைக்கா? யூனிவர்சல் தாட்ஸ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது யாருக்கானது? அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க. சிந்திச்சது, பேசியது, எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய. தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடு? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம், அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டனெல்லாம் நசுக்கி தள்ளிட்டீங்க. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். இது ஒருத்த எதிர் நிக்க முடியாது, கருத்தியலாவோ அரசியலாவோ. சும்மா பேசிக்க கூடாது. எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு? எந்த கேள்விக்கு பதில் இருக்கு? பார்ப்பன துலுக்கன், பார்ப்பனி எதிரி, துலுக்கனி எதிரி. என்னை போய் நீ RSS பிஜேபி சொல்லி கொடுக்குங்க. இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு பேசிருக்காரா இல்லையா? எழுதியிருக்காரு, வேற நாட்டவர்னு எழுதியிருக்காரு. இதேதான் RSS பிஜேபி சொல்லுது, இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்கள். அதேதான் நீங்க சொல்றீங்க. RSS பிஜேபி குரான். நாங்கள் என் இன மக்கள்ங்கிறோம். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவன் யாரு? நீங்க யாரு? பெரியார் நீங்க யாரு? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரு?
அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன். தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீங்க அவனை வேற நாட்டவன்னா, அவன் கொடுத்த இடஒதுக்கீடே தப்புன்னா எப்படி? ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரண் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல எங்களுக்கு நின்றீங்க? என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். மறக்க முடியுமா? அப்ப அந்த மொழியை இல்லைன்னா நீங்க என்ன முற்போக்கு, என்ன சமூகம், சீர்திருத்தம், எது என்ன இருக்குது? 3000 ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல? அப்ப 3000 ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா? வள்ளுவன் வந்தான், கம்பன் வந்தான், கபிலன் வந்தான், இளங்கோ வந்தான், ஔவை அறிவு மூதாட்டி வந்தால், இத்தனை இலக்கியங்கள், இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது. உலகிலே ஆக சிறந்த வாழ்வியல் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன். உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது அது மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது? படிக்க வைக்காம தான் வந்ததா? 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்களாம் குப்பையா? இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு, அதையெல்லாம் நீங்க குப்பைங்கிறீங்க. வள்ளுவன் ஒரு முட்டாப்பைய, கம்பன் ஒரு முட்டாப்பைய, அவன் ஒரு எதிரி, இளங்க ஒரு எதிரி, இதெல்லாம் எதிரிங்கிறீங்க. படிக்கவே இல்லைங்கிறீங்க. நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு. ஒரு காலம் தானே. இப்ப எது சரி? எது சரி? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். இவர்களை போல புரட்டு பொய் பேசி தெரியல. உண்மை வேறு, இது புகழ்ச்சி இல்லைங்கிறான். நீங்க முட்டாள், ஒண்ணுமே படிக்கல, அவன் முட்டாள். திருவள்ளுவர் ஒரு முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு? பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டியா வர? நீ வரவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? ஏங்க அதை விடுங்க. நீங்க தான்றீங்க பேசுன, அது தப்பு. என்ன சொல்ற? ஆமாங்க சொன்னீங்க. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது.